நம்ம முன்னாடி பதிவுல நம்ம மனம் 2 வகையா பிரிஞ்சு இயங்குதுன்னும், அது நமக்குள்ள எப்படி செயல்படுதுன்னும், அதோட குணாதிசயங்கள் என்னன்னும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம, அதுல நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எவ்வளவு பவர்ஃபுல்னு நமக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம சின்ன வயசுல இருந்து என்னென்ன பண்ணியிருக்கோம்னு நம்ம ஆழ் மனசு ரொம்ப தெளிவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது நம்ம ஆழ் மனசு நினைவு பெட்டகம்னு கூட சொல்லலாம். உங்க ஆழ் மனசுக்கு தூக்கம் கிடையாது, ரெஸ்ட் எடுக்காது. எப்பவுமே முழிச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதற்கான வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்க ஆழ் மனசோட பவர முழுசா நமக்கு எப்படி வேலை செய்ய வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்குள்ள ஆழ் மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னு முழுசா நம்பணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுகிட்ட சொன்னா அது சரி பண்ணிரும்பா அப்படின்னு நம்பணும். அப்பதான் உங்க ஆழ் மனச உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அடுத்து உங்களுக்குள்ள இருக்க இன்னொரு மைண்டான வெளி மனச நீங்க அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. உங்க வெளி மனச மெடிடேஷன் மாதிரி பண்ணி அமைதி நிலைக்கு கொண்டு போய் ஒரு பிளாங்க் ஸ்டேட்ல ஓரமா வச்சிருங்க. அப்பதான் உங்க ஆழ் மனசுகிட்ட பேச முடியும். உங்க ஆழ் மனசுகிட்ட உங்க ஆசைகளை எல்லாம் சொல்றதுக்கு கரெக்டான டைம் என்ன அப்படின்னா, நைட் உங்களுக்கு நல்லா சொக்கி போய் தூக்கம் வரும்ல, அப்ப உங்க ஆசைகளை எல்லாம் உங்க ஆழ் மனசுகிட்ட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மனதளவுல ஏதாவது குழப்பங்கள், பிரச்சனைகள், பயம், மன அழுத்தம், நோய் இப்படி எது இருந்தாலும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உங்க ஆழ் மனசுகிட்ட சரி பண்ண சொல்லி கேளுங்க. கண்டிப்பா உங்க ஆழ் மனசு எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம உங்க ஆழ் மனசு அதை சரி பண்ணி உங்களை ஆரோக்கியமாவும் வச்சுக்கும். இந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணி உங்க ஆழ் மனசோட பவரை நீங்க யூஸ் பண்றப்போ உங்களுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகுறத நீங்க உணர்வீங்க. நம்ம ஆழ் மனசோட பவரை வச்சு தனக்கு வந்திருக்கிற நோயை கூட குணப்படுத்த முடியுமாமா. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆமாங்க. த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் புத்தகத்தை எழுதின ஆத்தருக்கு இது தொடர்பா ரியலாவே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கிறதா சொல்றாரு. அவருக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி சார்கோமா அப்படிங்கிற தோல் புற்றுநோய் வந்திருக்கு. அவரும் பல டாக்டர்ஸ பார்த்து அப்பவே நவீனமா இருந்த பல ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. ஆனா அது எதுவுமே அவருக்கு பலன் அளிக்காம புற்றுநோய் மிக மோசமா தான் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் உளவியல்ல கை தேர்ந்த ஒரு பாதிரியார சந்திச்சிருக்காரு. அந்த பாதிரியார் தன்னோட வாட்சை காட்டி, இந்த வாட்சை தயாரிச்சவனுக்கு ஃபர்ஸ்ட் இத பத்தி ஏதோ ஒரு ஐடியா வரப்போய் தான் இந்த வாட்சையே கண்டுபிடிச்சான். இத பத்தின எல்லா விஷயமும் கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வாட்ச்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை சரி பண்ணவும் அவனுக்கு தெரியும்னு சொல்றாரு. அப்பதான் இந்த ஆத்தருக்கு தெரியுது, நம்ம உடம்ப கிரியேட் பண்ண தெரிஞ்ச இந்த ஆழ்மனசுக்கு அதுல வர ப்ராப்ளம்ஸையும் கண்டிப்பா கியூர் பண்ண தெரியும். அதுகிட்ட தான் தன்னோட நோயை குணமாக்குற பவர் இருக்கும்னு உணர்ந்து தன்னோட ஆழ்மனசு கிட்ட கோரிக்கையும் வைக்கிறாரு. எப்படின்னா, என் உடலும் அதன் உறுப்புகளும் என் ஆழ் மனசோட முடிவில்லா சக்தியால தான் உருவாக்கப்பட்டவை. என்னை எப்படி குணப்படுத்தணும்னு கண்டிப்பா அதுக்கு தெரியும். நான் இப்போ குணமாகிட்டு தான் வரேன். அதற்கு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்றாரு. இந்த பிரார்த்தனைய அவர் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் சத்தமா 5 நிமிஷம் வரையும் சொல்றாரு. 3 மாசத்துக்கு அப்புறம் அவரோட ஸ்கின் கேன்சர் முழுசா குணமாகிறது. அத பார்த்த டாக்டர்ஸே தடுமாறி போயிடுறாங்க. இதிலிருந்து நம்ம கிட்ட இருக்க மிகப்பெரிய ஹீலிங் பவரே நம்ம ஆழ் மனசுதான்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. நம்ம ஆழ் மனசுதான் நம்ம லைஃப்கான புத்தகம். நீங்க தான் அந்த புத்தகத்தோட எழுத்தாளர். அந்த புத்தகத்துல நீங்க என்ன எழுதுறீங்களோ அப்படிதான் வெளி உலகத்திலயும் நடந்துப்பீங்க. அதனால நீங்க அதுல எழுதுற கண்டென்ட் நல்லதா கெட்டதாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அப்புறம் என்னங்க, உடனே உங்க ஆழ் மனசான வாழ்க்கை புத்தகத்துல இப்பவே எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா கனவுன்னு ஒண்ணு இருக்கணும். கனவுன்னா நம்ம தூங்கும் போது வர கனவு இல்லைங்க, நம்மள தூங்க விடாம பண்ணுதில்ல, அந்த கனவை சொல்றேன். இந்த வரிகளை நம்ம அப்துல் கலாம் அவர்கள் ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாரு. கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீங்கள் தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே கனவு. இந்த வரிகள் உங்களுக்கு இப்போ புரியாது. எப்போ நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தெளிவான லட்சிய இலக்க தீர்மானிக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பா புரிய வரும். நீங்க உங்க லைஃப்ல உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எதுவாக ஆக ஆசைப்பட்டாலும் சரி, ஏதாவது வாங்க ஆசைப்பட்டாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு தெளிவான இலக்க நிர்ணயிங்க. உடனடியா உங்களுக்கான ஒரு கனவை தேடி கண்டுபிடிங்க. உங்களோட எதிர்காலத்தை
உருவாக்கவும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட கனவை நீங்க ஃபைண்ட் பண்ணா மட்டும் போதாது. உங்க கனவை நனவாக்க அதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் முயற்சி செய்றீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நம்மள்ல பலர் முயற்சி செய்வாங்க. ஆனா, நடுவுல ஏதாவது பிரச்சனைகள், தடைகள் வந்தா, "இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா" அப்படின்னு கைவிட்டுருவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமா விடாம யாரு முயற்சி செய்யறாங்களோ, அவங்க தான் அவங்களோட இலக்க சீக்கிரம் அடையறாங்க. அதனால நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல விரும்புறேன். உங்களுக்குன்னு ஒரு கனவு இருந்தா, அத நீங்க கண்டிப்பா நிஜமாக்க முடியும். கடந்த காலத்துல உங்களுக்கு என்ன நடந்திருந்தாலும் சரி, நீங்க எந்த நிலையில இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிறதும் பிரச்சனை இல்ல. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதும் முக்கியம் இல்ல. நீங்க எதார்த்தத்த உருவாக்குற மனசோட விதிகள மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா, பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற பரிச யாராலயுமே தடுக்க முடியாது. நன்றி. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். பயனுள்ளதா இருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.